ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மினிஸ் லைஃப். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் எப்படி பிரேஸ்லெட் செய்வேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நான் இன்னைக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ கலரில் பண்ணலான் இருக்கேன். ஸோ இது ஒரு ஆவரேஜ் சைஸ், ஃப்ரீ சைஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன், ஆஃப் ஒயிட்டு. ஒயிட்ல ஒரு 11, அடுத்தது கிறிஸ்டல் பீட்ஸ்ல 11 எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்தோம்னா 22 பீட்ஸ் வரும். 22 பீட்ஸ்ங்கிறது ஒரு ஆவரேஜான சைஸ், ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இது 2 11 எடுத்திருக்கேன். நீங்க ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த சாம்ஸ், உங்களுக்கு எந்த சாம்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். ஜம்ப் ரிங்ஸ் ஒன்று சில்வர் கலர்ல நாட்டிருக்கேன், இது சின்ன சைஸ். அடுத்தது இந்த ஸ்ட்ரிங்கு, இது நான் 0.5 எடுத்திருக்கேன். நீங்க 0.8 யூஸ் பண்ணலாம். அது ஒரு ஸ்ட்ரிங்கே கரெக்டா இருக்கும். 5ன்னா நம்ம டபுளா 2ஆ மடக்கி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் தின்னா வீக்கா இருக்கும். பட் இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா, சில பீச்ல ஹோல்ஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அதுல 0.8 நுழையாது. அந்த டைம்ல நம்ம 0.5 அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இதை நான் இந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஆஃப் த ஒயிட், ஒரு சைடு ப்ளூனும். நான் இதை 1 by 1 அரேஞ்ச் பண்ண போறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிரேஸ்லெட் பண்றப்ப இந்த மாதிரி ஒரு மூடி யூஸ் பண்ணுங்க. இது எப்பவுமே ரொம்ப நல்லது. இதே மாதிரி பீட்ஸ் எங்கேயும் மிஸ் ஆகாம இருக்கவும், அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கவும் நம்ம இந்த மாதிரி மூடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னோட மெட்டீரியல்ஸ் வச்சிருக்க ஒரு மூடி எடுத்து வச்சிருக்கேன். இதுல நம்ம அரேஞ்ச் பண்ணி 1 by 1 கொடுத்துருக்கேன். இது 0.5. இதுல நான் இந்த சைஸை விட அதிகமா எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க வச்சிருக்க அளவு பீட்ஸோட இந்த ஸ்ட்ரிங் நம்மளுக்கு பெருசா வேணும். பிகினர்னா இன்னும் நல்லா பெருசா எடுத்துக்கோங்க. அப்பதான் முடிச்சு போட முடியும். இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கேன். இந்த ஸ்ட்ரிங்கை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த 2 சைடு இங்க இருக்கு. இன்னொரு சைடு இந்த இதுலயே இங்க ஒரு ஷார்ப்பா கட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்ம இப்படி மாட்டி வச்சோம்னா அது நீக்கும். ஸோ இதுலதான் இப்ப நம்ம கோக்க போறோம் 1 by 1. அப்ப பீச் வெளியே மிஸ் ஆகாம நான் ஒன்னொன்னா கோத்துக்கிறேன். பாத்தீங்கன்னா தெரியும். நான் பாதி கோத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா கோத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நான் ஃபுல்லா கோத்துட்டேன். இந்த இதுதான் நம்ம இங்க மாட்டி வச்சிருந்தோம். இதை எடுத்துட்டு இந்த ஹோல் இருக்குல்ல,
இதுக்குள்ள இந்த 2 கையில ஒரு கை நம்ம உள்ள போட்டு போறோம். போட்டுட்டு இப்போ இங்க இருக்க கேப்ல இப்படி தள்ளி விட்டுக்கணும். இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அப்படியே முடிச்சு போட்டேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 2 ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இப்படி கிராஸ் ஆக்கிட்டு இந்த லூப்பா இப்படி உள்ள விட்டுக்கணும். இந்த லூப் வந்து பேக் சைட்ல இருந்து இப்படி உள்ள விட்டுக்கணும். இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இதே இதுவை ரிப்பீட்டடா பண்ணணும். ரைட் இருக்கிறத மேலேயும் லெஃப்ட் இருக்கிறத கீழே வச்சுக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற ஸ்டிங்க வந்து மேல் வழியா உள்ள விட்டு எடுத்துக்கிறோம். பின்னாடி இருக்க ஸ்டிங்க வந்து கீழ் வழியா உள்ள விட்டு திரும்பி ஃப்ரண்ட் சைடுக்கா கொண்டு வந்து இப்படி டைட் பண்ணிக்கிறேன். கிட்ட பார்த்து இப்படி இழுத்து பாத்தீங்கன்னா தெரியும், 2த்துக்கும் நடுவில் கேப் வரும். அந்த மாதிரி வராம அதை நம்ம இழுத்துட்டு டைட் பண்ணிக்கணும். இதை வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட்டா பண்றோம். இப்போ நாட்டிங்க்கு வந்து இன்னும் சில டெக்னிக்ஸும் இருக்கு. அதை நான் வந்து இன்னும் சில வீடியோல காட்டுறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கு. இந்த மாதிரி பண்ணி இழுத்து பார்த்துக்கோங்க. இழுத்து பார்த்து இங்க வந்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த இது கொஞ்சம் ஈஸியா அருந்துரும். நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி டைட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா ஃபோர்ஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இப்படி இழுத்து பாருங்க. இது கொஞ்சம் லூஸ் விடும். அப்படி விட்டுறது நல்லதுதான். தேவையான அளவுக்கு லூஸ் விட்டாதான் இப்ப நம்ம போடுறப்போ அறாம இருக்கும். ஸோ அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து பார்த்துக்கிறேன். இழுத்து பார்த்துக்கிட்டு இப்போ இது செட் ஆயிடுச்சு. இதை நீங்க வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இப்படியே விடுறேன். ஏன்னா இப்போ சைஸ் பத்தல அப்படின்னா நம்ம இந்த இதுவை வந்து ஈஸியா கழட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜாம்ஸ் போட்டுக்கலாம். ஜாம்ஸ்க்கு நான் இந்த ஜம்ப்ரிங் எடுக்கிறேன். ஒரு ஜம்ப் ஸ்ட்ரிங் எடுக்கிறேன். இதை வந்து பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா தெரியும், நான் இதை வந்து நீக்கிட்டு அதுக்குள்ள இந்த சாம்ஸ் போட்டிருக்கேன். இப்போ இந்த நாட்டுக்கு ஆப்போசிட்ல எடுத்துக்கணும். அப்ப நம்ம நீக்கிக்கலாம். நீக்கிட்டு பிளேயர்ஸ் யூஸ் பண்ணி இந்த கேப்குள்ள விட்டு எடுத்துக்கிறேன். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட பிரேஸ்லெட் ரெடி. இது வந்து 22 பீட்ஸ்ல பண்ணிருக்கோம். இது வந்து நார்மலா எல்லா சைஸ்க்கும் பட்டும். ஆவரேஜ் சைஸு. சின்னதுன்னா இப்போ இதை விட சின்னதா கை இருக்கு அப்படின்னா நம்ம 2 பீட்ஸ் குறைச்சிக்கலாம். பெருசா இருக்குன்னா நம்ம 2 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதுல டை நாட் இதுல முடிச்சு போடுறதுக்கு வந்து சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெக்னிக். நான் இன்னொரு டெக்னிக் வந்து இன்னொரு பிரேஸ்லெட் மேக்கிங்ல காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.